நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதியில் தாவேக்க வேட்பாளர் பொன் சந்திரசேகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தாவேக்கவின் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி விசில் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். உங்களுக்கு நல்லது செய்வதற்காக தான் அரசியலில் இறங்கியிருக்கிறார். ஆகவே தளபதி அவர்களை ஒரு முறை முதல்வராக்குங்கள். உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும். தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்வது பாஜகவின் வழக்கம் எனவும் அதற்கு துணை போவது அதிமுகவின் பழக்கம் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அதே நேரம் தான் யாருக்கும் அடிமையில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் EPS கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசிய ஜனநாயக கூட்டணி என்னும் பேரிடரை பின்வாசல் வழியாக தமிழ்நாட்டிற்குள் கொண்டுவர EPS முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மக்களுக்கான முன்னோடி திட்டங்களை செயல்படுத்துறதுல திமுக தான் ஒரிஜினல். NDA என்னும் பேரிடரை தமிழ்நாட்டுக்குள்ள பின்வாசல் வழியாக கொண்டு வரதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதன்மை அடிமைதான் பழனிசாமி. அவர் பழனிசாமி இல்ல, ஆமாம் சாமி, அடிமை சாமி. தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் வாக்கு சேகரித்த முதல்வர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு குறித்து பேச பாஜக தலைவர்களுக்கு தகுதி இல்லை என்றார். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒன்றிய அமைச்சர்கள் அவங்க மாநிலத்துடைய சட்ட ஒழுங்கை பத்தி பேசலாமா? உங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுடைய நிலை என்ன நான் சொல்லட்டா? தான் ஆளும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் குற்றவாளிகளை கொண்டாடுகிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய பாஜக காரங்க தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசலாமா? அரசே குற்றவாளி கூண்டில் இருக்கும் மோசமான நிலை தான் பாஜக மாநிலங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சிவகங்கையில் திடீரென ரோட் ஷோ சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக கூட்டணி வேட்பாளர் நடிகர் கருணாஸை ஆதரித்து வாக்கு கேட்டார். இதேபோல் தஞ்சாவூரில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளை வஞ்சிக்கும் கர்நாடக அரசின் துணை முதல்வர் DK சிவக்குமாருடன் இணைந்து முதல்வர் மு க ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார். நீங்க பாருங்க, காவிரி நதிநீர் பிரச்சனை. இப்ப நம்முடைய காவிரி நதிநீரை மேகதாது அந்த பகுதியில் ஒரு அணை கட்டுவதாக அங்க இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சிவக்குமார் அவர் சொல்றாரு. அவரை கூட்டிட்டு வந்து பிரச்சாரம் பண்றாரு. அவரை கூட்டிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய துரோகம். தொடர்ந்து திருவாரூரில் பேசிய EPS தான் யாருடைய அடிமையும் இல்லை என்றார். தமிழ்நாட்டை மத்திய அரசு புறக்கணிக்குதான். நிதி கொடுக்கல, திட்டம் கொடுக்கல. கொடுக்கிற திட்டத்தையே நீ நிறைவேற்ற முடியல. எப்பொழுது பார்த்தாலும் மத்திய அரசை குறை சொல்லிட்டே இருந்தா மத்திய அரசாங்கம் எப்படி நீங்க கொடுக்கிற திட்டத்தை அனுமதிப்பாங்க? விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழ்நாடு தற்குறிகள் நிறைந்த கூட்டம் என்பதை காட்டி தலைகுனிவை ஏற்படுத்தாதீர்கள் என தாவேகா தலைவர் விஜயை மறைமுகமாக விமர்சித்தார். படித்தவர்கள் நிறைந்த நாடு தமிழ்நாடு என்பதை காட்டு, அறிவார்ந்தவர்கள் நிறைந்த நாடு என்பதை காட்டு, தற்குறி கூட்டம் நிறைந்த நாடு என்று காட்டி தலைகுனிவை ஏற்படுத்தாது. சாதி மயக்கத்திலும் மத மயக்கத்திலும் சாராய மயக்கத்திலும் சினிமா மயக்கத்திலும் சீரழிவார்கள் தமிழர்கள் என்ற வரலாற்று பெரும்பலியை துடைத்து எரி. தொடர்ந்து திருமங்கலத்தில் பேசிய சீமான் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவருக்கே முதலிடம் கிடைப்பதாக வேதனை தெரிவித்தார். பணம் அரசியலானால் அங்கு பணநாயகம் இருக்கும், ஜனநாயகம் செத்து போகும். பணம் அரசியலமானால் பண்பாடும் ஒழுக்கமும் செத்து போகும். அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்தும் பரப்புரையில் ஈடுபட்ட சீமானை தடுக்க முயன்ற காவல்துறையினருடன் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை பொறுப்பு இயக்குநராக துரைக்குமார் IPS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை DGP-யான டேவிட்சன் தேவாசிர்வாதம் அப்பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக ஆயுதப்படை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை DGP-யாக சந்தீப் மிட்டல் நியமிக்கப்பட்டார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல் ஆணையத்திற்கு திமுக MP TR பாலு கடிதம் எழுதினார். அதில்
தேர்தல் பணிகளில் ஈடுபடும் அதிகாரிகளை மட்டுமே மாற்றம் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ள நிலையில் தேர்தல் பணியில் ஈடுபடாத லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியை மாற்றியதற்கு ஆட்சேபனை தெரிவித்திருந்தார். இதையடுத்து சந்தீப் மிட்டல் ஆயுதப்படை இயக்குநராக மட்டுமே செயல்படுவார் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனிடையே தமிழ்நாடு உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக மணிவாசன் உள்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார். இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை இணை இயக்குநராகவும் ஐஜியாகவும் உள்ள துரைக்குமாரை லஞ்ச ஒழிப்புத்துறை பொறுப்பு இயக்குநராக நியமித்து புதிதாக பொறுப்பேற்ற உள்துறை செயலாளர் மணிவாசன் உத்தரவிட்டுள்ளார். கன்னியாகுமரி, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஒடிசாவின் உட்பகுதிகள் முதல் மன்னார் வளைகுடா வரை தெற்கு சத்தீஸ்கர், வித்ரபா பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கன்னியாகுமரி, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை முதல் 17ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதே நேரம் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதே நேரம் வெப்பநிலை 99 டிகிரி ஃபாரன்ஹீட்டை எட்டும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் நேற்று ஈரோடு, கரூர், மதுரை, நாமக்கல், நெல்லை, சேலம், திருப்பத்தூர், திருச்சி, திருவள்ளூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் வெயில் சதமடித்தது. தமிழ்நாட்டில் லாட்டரி டிக்கெட் விற்பனையை மீண்டும் கொண்டு வருவதுதான் மார்டின் குடும்பத்தின் நோக்கம் என உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். லால்குடியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி அதிமுக வேட்பாளரை விமர்சித்தார். எதிர் வேட்பாளர் யாரு உங்களுக்கு தெரியும்? அதிமுக சார்பா லாட்டரி டிக்கெட், அவங்களுடைய குடும்பத்துடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்ன தெரியுமா? மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது லாட்டரி டிக்கெட், லாட்டரி தொழிலை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களை சீரழிக்கிறதா அவங்களுடைய ஒரே நோக்கம். வாசுதேவநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரித்த அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, மாநில அரசின் நிதியில் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்வதாக குற்றம் சாட்டினார். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம், புரிஞ்சுதா? புரியல, புரியாத பேர் தான் வைப்பாங்க. ஹிந்தியை அப்படியும் தெரிஞ்சிடணும் இல்லையா? அதுக்காக அது பேரு பிரதம மந்திரி திட்டம். ஆனா அதுக்கு காசு யாரு கொடுக்கறா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். 100 நாட்கள் திட்டத்திற்கான நிதியை மத்திய பாஜக அரசு நிறுத்திவிட்டதாகவும் கனிமொழி தெரிவித்தார். தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி இடையே போட்டி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறுவதன் மூலம் பிரதமர் மோடி மீதான பயம் தெரிவதாக பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி, 1400 கோடியில் கட்ட வேண்டிய திருவான்மையூர் உத்தண்டி மேம்பாலத்தை ஒப்பந்ததாரர்களை மிரட்டி 2100 கோடிக்கு டெண்டர் விட்டுள்ளதாக சாடினார். முதலமைச்சர், நீங்க சாதனைகளை சொல்லி நீ ஓட்டு கேளுங்களேன். என்ன சாதனைகள் சொல்றீங்க? சொல்றதெல்லாம் பிஜேபி பிஜேபி பிஜேபி, இதான் உங்க சாதனையா? இது சட்டமன்ற தேர்தல் முதலமைச்சர் அவர்களே. தஞ்சையில் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து பரப்புரை செய்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், ஸ்டாலினும் உதயநிதியும் தங்களை டெல்டாக்காரர்கள் என்று கூறுகிறார்கள் எனவும் அவர்கள் உல்டாக்காரர்கள் என்றும் விமர்சித்தார். ஸ்டாலின் அவர்கள், அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின், நாங்கள் எல்லாம் டெல்டாக்காரர்கள் என்கிறார்கள். அவர்கள் டெல்டாக்காரர்கள், உல்டாக்காரர்கள். சாத்தூரில் பரப்புரை செய்த பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை, காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் கூடுதல் இடங்கள் வழங்கியதன் மூலம் யாருக்கு யார் அடிமை என்பது தெரிந்துவிட்டதாக தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லா கட்சிகளுக்கும் சீட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஒன்றுக்கும் உதவாத காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் சீட்டு ஏறப்பட்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? யார் யாருக்கு அடிமை என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் பாஜக வீசுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.